ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி எப்படி போகுதுன்ட்டு பார்க்கலாமா? இன்றைக்கி ஆடிப்பெருக்கு காலையிலேயே படையலை வந்து முடிச்சாச்சு. ஏன்னா சாமிக்கிட்ட வச்சு படைக்கிறதால காலையே குளிச்சு மொழிவிட்டு படையலை வந்து முடிச்சுட்டு மதியானத்துக்கு லன்ச்சு வந்து நான்வெஜ் தான் இன்றைக்கி. ஆடிப்பெருக்குக்கு எங்கள் வீட்டிலலாம் நான்வெஜ் தான் வந்து செய்வோம். உங்கள் வீட்டில் என்ன செய்வீங்கன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழியும் மட்டனும் தான் வந்து செய்ய போகிறோம். ரெண்டுமே வந்து கிரேவியாக தான் வந்து செய்ய போகிறோம். ஒன்று வந்து மட்டன் வந்து தண்ணி குழம்பாகவும் சிக்கனை வந்து நல்லா திக்கான கிரேவியாகவும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். அதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி மட்டன் வந்து வேக வச்சு வந்து எடுத்துட்டேன். இப்போ சிக்கன் கிரேவி தான் வந்து செஞ்சிட்ருக்கேன். குக்கரில் தான் வந்து செய்ய போகிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா குக்கர் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி அப்புறம் வந்து பெருஞ்சீரகம் பட்டை வந்து நுணுக்கி சேர்த்துட்டு அது கூடயே சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். சேர்த்துட்டு பச்சை வாடை போனோடனே தக்காளி, அடுத்தது நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க கறியை சேர்த்து குழம்பு மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக்கரை மூடி ஒரு 5 விசில் வச்சுக்கிட்டா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். அது கூடயே வந்து ரசமும் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். ரசம் ரெடி பண்ணிவிட்டு அதே வானல்லையே தண்ணி ஊற்றி முட்டையும் வந்து வேக போட்டுட்டேன். சிக்கனும் வந்து 5 விசில் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு கடைசியாக வந்து இதில் தேங்காய் சாந்து ஊற்றினோன்னா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டு வாங்க இன்னையோட ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாம். நாட்டுக்கோழி கால் வந்து சூப்பு வந்து வச்சுருக்கேன். அது கூடயே பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி கிரேவி, அதுக்கப்புறம் சுட சுட சாதம், மட்டன் தண்ணி குழம்பு, அதுக்கப்புறம் வெங்காய பச்சடி, சுட சுட ரசம், அது கூடயே முட்டையும் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அவங்க ஆச்சிக்கிட்ட வச்சு படைச்சோன்னே வீட்டுக்காரங்களோட ஆச்சிக்கிட்ட வச்சு படைச்சிட்டு சாப்பிட வேண்டியது தான். அவங்க படைக்கிறதுக்காக தான் இப்போ வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். படைச்சாச்சு, சுடு சாம்பிராணிலாம் காமிச்சு படைச்சிட்டு துண்ணூறுமே அவங்க ஆச்சிட்ட வந்து பூசிட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிடலாம். உங்கள் வீட்டில் என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.